உங்களுக்கும் நெஞ்சில் ஈரம் இருக்கும். மனுஷனாக பிறந்தா ஈரம் ஓணும் இல்லை, கருணை ஓணும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே 18 வயசு ஓட்டு போடுற வயசை தாண்டினவங்க தான் எல்லாம் உட்காந்துருக்கீங்க. 18 வயசு கீழே யாரும் இங்கே இல்லை. இங்கே கூட சொன்னாங்க, என் வீட்டில் 9 ஓட்டுக்குது, போடலன்னா விஷம் குடிச்சு கொண்டுருவேன்னு எவ்வளோ சொன்னான்னு சொன்னாங்க. அதுக்கு 16 வயசு கூட முடியல. நம்மெல்லாம் பழைய ஆள். பொண்ணு பார்க்க போனாவே பார்த்து சொல்லிடுவோம், இது முத்தி போஞ்ச மூஞ்சா இலை மூஞ்சான்னு இல்லையா? அதனால் அது சொல்லிச்சு இது சொல்லிச்சுன்னு இல்லை. இங்கே உட்காந்துக்கிற அக்கா தங்கச்சியை உங்கள் நெஞ்சில் கை வச்சு நான் ஒன்று கேட்குறேன். நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளானா ஒருத்த வந்து எங்களை பார்த்து பவள விழா பாப்பா கேட்டிங்களா இல்லையாம்மா? நான் திருப்பி சொல்லுவேனா இல்லையா? நீ பகல்லையே போடாத தாப்பா சொன்னமா இல்லையா? என்ன சொன்னேன்? தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே கத்தனை இல்லை. நேற்று கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினியா? ஆற்காட்டு நவாப் வந்தாரா? ஏம்மா பார்த்தீங்களா பார்க்கலையா டிவியில்? இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் புகழேந்திக்கிட்ட சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்ப சொல்கிறேன். ஆற்காட்டு நவாப் வந்தார். மன்னருக்கு மன்னர் விஜய் உட்காண்டிருக்கான். எந்த விஜய்? உங்கள் விஜய் கொலை பண்ண வரேண்ணா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேண்ணா. என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய், பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து தீய சக்தி மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்த உடனே எகிர்ற சொல்கிறான். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. மயிரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. எங்களை ஒழிக்கிறேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சி. இடையில ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணான் எனக்கு. நான் வேலை மேலே இருந்தேன். உங்கள் தாத்தா செத்துட்டாராமேன்னா அவன் சொன்னாம்மா. நான் ஃபோனில் திருப்பி கேட்டேன். சத்தியமாக செத்துருக்க மாட்டார், உயிரோடு இருப்பார், உடம்பு சரியில்லாத இருப்பார். ஏன்னு கேட்டான். ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது, அது கட்டிட்டு தான்டா சாவாருன்னு. கட்டிட்டு தான் செத்தார். ஏண்டா 70 வருஷம் கட்சி நடத்துவோம், 75 வருஷம் பவள விழா கொண்டாடுவோம், மிஸ்ஸாவை பார்த்து எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போவோம். அதில் பல பேருக்கு காது போச்சு, பல பேருக்கு காலு போச்சு, கண்ணு போச்சு, என் உயிரும் போச்சு. தடாவை பார்த்தோம். இந்த ஆர்கே நகரில் தனசேகரன் துப்பாக்கி சுடு செத்து போயிட்டான். பொடாவை பார்த்தோம். தடா மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்து, இந்தி எதிர்ப்பை பார்த்து, உயிரை கொடுத்து, மயிரை கொடுத்து, கொரோனா காலத்தில் நாங்கள் செத்து உங்களுக்கு நல்ல உதவிகளை கொடுத்து இவ்வளவும் பண்ணி நிற்க வச்சா கட்சி ஆரம்பிச்சிருவாங்களாம். வாட் அபவுட் விக்கிரவாண்டி? நோ நோ. வாட் அபவுட் ஈரோடு? நோ நோ. வாட் அபவுட் 2024? நோ நோ. ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துவோம். அதுக்காடா நாங்கள் கட்சி நடத்துவோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். உங்களை கழுவி காய வச்சுட்டு இருப்பேன். இதில் எவன் ஒன்றா வரட்டும், எவன் ஒன்றா போட்டோம். உங்கள் வீட்டில் அந்த விஜய் கட்சியில் எதனா பசங்க சத்தியமாக இருக்கும், இருக்குதுங்கல்ல? இருக்கணும். நீ சிரிக்காத, மழுப்பாத, இருக்கும். அதுங்கிட்ட உங்கள் அண்ணனா ஒருத்தன், இல்லை 67 வயசு கிழவனா ஒருத்தன் வந்து மேடை போட்டு சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்கள். 2 படம் வச்சுருந்தானா? ஒரு படம் வந்துடுச்சா? இப்போ ஜனவரி மாதமாக அந்த படம் ஜனநாயகன். ஜனவரி படம் வந்தால் அது மார்ச் வரைக்கும் அந்த சூடு இருக்குமா? மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரல் மாதம் நீ போய் பட்டன் அமுக்கணுமா? மே மாதம் ரிசல்ட் வருமா? ஜெயிச்சா இந்த பக்கம் நிற்பான், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்தா மறுபடியும் சினிமா படம் தயாரிக்க ஓடி போயிடுவான். நீ இந்த துண்டை போட்டுக்கின்னு நான் விஷம் வைப்பேன், என் புருஷனை விட விஜய் தான் நல்லதுன்னா எல்லாம் ஒன்று தாலி அறுத்துட்டு ரோட்டில் நிற்பீங்க, கல்யாணம் ஆகாத வீட்டில் கிடப்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி திருத்தி. ஏன்னா அதுவும் நம்ம குழந்தை தானே,
அதுவும் நம்ம குழந்தை தானே. ஒன்று என் அண்ணன் பொண்ணாக இருப்பா. அவள் என் புருஷனை விட விஜய் அதிகமாக அந்த பொண்ணு யார் தெரியுமா? இங்கே எல்லாம் மொட்டையாக பேசிட்டாங்க. ஒரு கண்ணாடி பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இல்லை என் புருஷனை விட விஜய் அழகாக இருப்பார்னு. அந்த பொண்ணு பெரம்பலூர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசங்களை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படிக்க வைக்கிற பொண்ணு. இந்த பொம்பளை இப்படி சொல்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்தவுடனே அந்த 2 பசங்களாம் ஹாஸ்டலில் விட்டு ஓடி போய் அம்மா காலை பிடிச்சி அழுது அவள் 1 மாதம் வீட்டில் வராமல் வெளியே இருந்தா. ஏண்டி படுபாவிங்களா இப்படி சொல்லிவிட்டு காரி மொஞ்சி பழப்பன தெரியும். வானா உங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு கட்சி திமுக, வாழ வைக்க ஒரு தலைவன் தளபதி, அவருக்கு பின்னாடி அண்ணன் உதயநிதி. இப்படி தான் இந்த கட்சி இந்த நாடு இருக்கணுமே தவிர, ஒருவேளை திமுக என்ற கட்சி இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு இப்படி இருந்திருக்காது. ஆண்களுக்கு இணையாக நீங்கள் இருக்கை போட்டு அமர விட்டு இருக்க மாட்டார்கள். பெண்கள் என்றால் பிள்ளை பக்கிற மிஷின், பெண்கள் என்றால் ஆண்களுக்கு அடிமைகள். அப்படித்தானே நாம் இருந்தோம், அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது கணவனை திருப்பி கேள்வி கேட்க வைத்த கட்சி இந்தியாவில் திமுகவை தவிர வேறு எவனும் இல்லை. அவனுக்கு இணையாக உன்னை சம்பாதிக்க வைத்த கட்சி திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. இப்போ சொன்னார்ல, சொல்கிறேன், இப்போ சொன்னார் இல்லைங்க உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி தானே, 25 வருஷம் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தான். இப்போ சொன்னாரா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டெவலப் ஆச்சு, 100 படுக்கை 350 ஆச்சு, ஆர்எஸ்ஆரம் 150 படுக்கை 450 ஆச்சு. இக்கு பேட்டர் இல்லையாம். சுதந்திர இந்தியாவில் ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரியில் இக்கு பேட்டர் இல்லை நான் வர வரைக்கும் சொன்னார். அதிமுககாரன் எவனாந்தான் இங்கே காலையில் தூக்கு போட்டு செத்துணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிடா. வரப்பிரசவத்தில் பிறந்தாலோ மஞ்சக்காமலை தாக்கினாலோ தாய் சரியான சாப்பாடு சாப்பிடாம எதாவது துண்டாலோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கரண்ட்டு போட்டியில் வைக்கணும். எனக்கு இக்கு பேட்டரா நொக்கு பேட்டரெலாம் தெரியாது. நம்ம பெற்றது 2ம் சுகப்பிரசவம். இல்லைம்மா இங்கே சொன்னார் 50 வருஷம் ஆச்சு நான் வந்து தான் போஜராஜ பிரிட்ஜு கட்டினேன். இவர் 50 வருஷத்துலேயே இருக்கிறாரு. ஏன்னு எனக்கு தெரியல. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் முடிஞ்சிச்சா இல்லையாண்ணா? சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அந்த போஜராஜ நகரை தாண்டி தான் வண்ணாரப்பட்ட கடைக்கு டிங்கர் கடைக்கு வருவார். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி. அப்போவே போஜராஜ நகர் இல்லை, போஜராஜ நகர் இல்லை. பிரிட்ஜி கட்டணும்னு எவனும் கனவு கண்டதும் இல்லை. கனவு கண்டவன்லாம் செத்தும் போயிட்டான். உயிரோடு இருந்து 4.25 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சது உங்கள் எம்எல்ஏ ஒருத்தன் தான். சொன்னார் இல்லை, இதோ இருக்கிற இடத்துல இங்கே 2 ஸ்கூல் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அண்ணா பார்க்கு சொல்லுவார். காலையில் போனால் டிராஃபிக் ஜாம் ஆகுமா? வண்டி ரோட்லலாம் விட்டுருவான், கார் விட்டுருவான், பஸ்ஸு போச்சுன்னா நின்றுடும் இல்லையா? இப்போ உள்ள பைக்கை கொண்டு போய் விட்டுருக்காரு. அவசியம் போர்டு 180 சதுரடியா பழசு முதல்ல. பார்த்தியா ஒரு 180ன்னு பேசினாரா? தப்பான் 200 ஃபஸ்ட்டு. 200ன்னா என்ன சைஸ் சொல்லு? 3க்கு 6 கட்டில் இல்லை. அது ஒரு பெட்டும் போட்டு ஒரு பீரோ வச்சா அதான் 100 ஆச்சா. அதே மாதிரி இன்னொரு செத்தா 100. இதுதான் எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுத்த ஹவுசிங் போர்டு. அதை அந்த 200 420 வீடு கட்டி கொடுத்துக்கிறார் உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி. புரியுதா? ஆனால் அவர் பேசும்போது லாஸ்ட்டில் சொன்னார், மறுபடியும் உதயசூரன் தான் நிற்கும். உதயசூரன் நான் அப்படி கேட்கவே மாட்டேன். சத்தியமாக நான் செத்து போனாலும் போயிடுவேன்னு தவிர அப்படி கேட்கவே மாட்டேன். ஏன் சொல்லு? நீ ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுற? ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரமாக? ஒரு 20 நிமிஷம் நிற்பியாம்மா லைனில் அதிகபட்சம். அப்புறம் என்ன பண்ணோம்? கிட்ட போனால் மை வைப்பான் இல்லையா? ஒரு பொட்டி கட்டின ரூம் இருக்கும், போய் அமுக்கணும் பட்டினை. அமுக்குனா கீன்னு ஒரு சவுண்டு வரும், வேலை முடிஞ்சு போச்சு. முன்னாடியாவது பழைய சீட்டு முத்திரையில் எடுத்து குத்தி இதில் குத்தி மடித்து பொட்டி உள்ளே போடணும். அந்த வேலை இப்போ இல்லை. இதுக்கு நீ செய்கிற நேரம் அதிகபட்சமாக 20 நிமிஷம் இல்லை 1/2 ஹவர் வச்சுக்க. நீ 1/2 ஹவர் உடச்சி உதயசூரனுக்கு கீன்னு ஒரு அமுக்கு அமுக்கிட்டா 5 வருஷம் உன் காலை நாயாக சுற்றுறதுக்கு திமுக காரன் இருக்கான்னு அவனை விட்டுட்டு நீ வேற எவனா தேர்ந்தெடுத்தா. இங்கே சாதிக்கு சொன்ன மாதிரி இது திமுக அதிமுக போட்டி இல்லை. அதிமுகன்ற கட்சி நரேந்திர மோடியோட ஜுப்பா பாக்கெட்டில் சொருவிட்டான். இவனுங்க தப்பிச்சு வெளியே வர முடியாது. எப்படி ஒரு குண்டானில் வந்து நண்டு எடுத்து போட்டால் மற்ற நண்டு உள்ளே இழுத்துக்குமோ அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அவனுங்க ஏந்து வர முடியாது.
பாண்டிச்சேரி கதை என்னாச்சு? அதே கதை தான் இங்கே என்ன பார்க்குறான். ஒரு வேளை என் தாயை நீ மாற்றி ஏற்றி கியான்னு கத்தனேன்னு வச்சுக்கா, 1000 ரூபா கட்டு, பசங்க படிக்கிற 1000 ரூபா கட்டு, நீ மசூதிக்கு பேதியாச்சின்னு வச்சுக்கா. நம்ம வீட்டில் பேதியாச்சின்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? மாரியாத்தா கோயிலுக்கு போய் மந்திரிப்ப, பக்கத்துக்காரம்மா சொல்லும், அதுவும் இந்த தான் இருக்கும். நீ மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றோம், பொன்னேரிக்கெல்லாம் போவாத, சொல்லுமா இல்லையா? போனால் மந்திரிப்பாரா பாய்? பேதி நின்றுமா இல்லையா? நம்ம கூழ் ஊற்றினா பாய் 500 ரூபா டொனேஷன் கொடுப்பாரா? பாய் நெருப்பு மறிச்சாருன்னா நம்ம கட்டம் வாங்கி கொடுப்போமா? நான் அப்போ பீட்டர் ரத்தனா முன்சாமி லைட்டு போடுறான்னா நம்ம ஒத்துமையாக தாங்கிறோம். அந்த கதை தான் இப்போ சாதிக்கு சொன்ன அந்த திருப்பரங்குன்றம் வேலை. அந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அது சுட்டு போட்டாலும் நரேந்திர மோடி இல்லை, அவனை பெற்ற ஆத்தா வந்தாலும் அவங்க ஆயா எழுந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அவனுங்கள காலை வைக்க அண்ணன் தளபதி சத்தியமாக விட மாட்டார். உயிரே போனாலும் விட மாட்டார். நான் எழுதி கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய போராட்டம். இப்போ சொன்னாங்க இந்த திருப்பரங்குன்றம் மலை பற்றி சொன்னான், ஏற்றலைன்னா உனக்கு டேஞ்சரு, என்கிட்ட வந்து நிற்கணும்னு சொன்னான்ல கமிஷனரையும் கலெக்டரையும். என் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி போய் ஒன்றா கூட கோர்ட்டில் கை கட்டி நிற்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்களை நான் சண்டை போட்டு செத்து போக விடமாட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனாவது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடத்திட்டுருக்கோம்.